ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன வீடியோவை ரொம்ப இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? காலையில் 6:30க்கு எடுத்த வீடியோங்க. எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் கிளம்பியாச்சு ஆஃபீஸ்க்கு. இந்த வாரமே பார்த்தீங்கன்னா 7:30க்குள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கணும். அதனால் 6 o'clockே பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் ரெடி பண்ணி டாட்டா சொல்லி அனுப்பியாச்சு. எங்கள் வீட்டு தலைக்கு ஆஃபீஸ்னாலே ஆட்டம் அதிகமாக இருக்கும். லாஸ்ட் இயர் வேறு அதிகம் லீவ் எடுக்காமல் பெர்ஃபார்ம் பண்ணவர் அப்படிங்கிற அவார்டை வேறு கொடுத்து விட்டுட்டாங்க. சலங்கையை கட்டி விட்டுட்டா சொல்லவா வேணும், ஆஃபீஸ்க்கே நேர்ந்து விட்டு கோழி மாதிரி தாங்க ஆயாச்சு. ஸோ அனுப்பிட்டு வந்துட்டு நானும் ரெடியாகி பால் காய வச்சாச்சு. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் வந்து எனக்கு சேர்ந்துருச்சுங்க. என்னென்னா போகிற வழியில் ஸ்கூலில் பையனை ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுவார். ஆனால் இப்போ ஏர்லியராக போகிறதுனால அந்த வேலை நம்ம தலையில் தான். ஸோ பையனை கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து என்னோடய டேவே ஸ்டார்ட் பண்ணேன். வந்ததையுமே தான் தெரிஞ்சிச்சு சூரிய பகவானை கூட இன்றைக்கி நம்ம கவனிக்கவே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அவருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு தை அமாவாசை, அதனால் படையல் போட்டு தான் சாமி கும்பிட்றதுக்கு அவர் ஏர்லியராக போகிறதுனால செய்யலை. அதனால் கோயிலுக்காவது போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு சிவன்மலை கீழே இருக்கிற குலதெய்வ கோயில், அதாவது எங்கள் குளத்தில் இருக்கிறவங்க ஒரு குரூப் இதுலேயும் கும்பிடுவாங்க, நாங்கள் கும்பிட்ற கொன்றங்கி மலையிலையும் கும்பிடுவாங்க. ஸோ நான் 2 பக்கமே கும்பிடுவேன். போய் கும்பிட்டு வந்தாச்சு. வந்ததையும் தான் இந்த வெள்ளை பூசணியில் ஜூஸ் குடிப்போம் எம்டி ஸ்டொமக்கில். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். எம்டி ஸ்டொமக்கில் இந்த வெள்ளை பூசணி ஜூஸ் குடிக்கிறது எத்தனையோ விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகாமல் ஒபிசிட்டி வராமல் தடுக்கும். அதே மாதிரி பைல்ஸ் ப்ராப்ளம், அல்சர் ப்ராப்ளம், மோஷன் ட்ரபிள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வெள்ளை பூசணி ஜூஸை எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். ஸோ நாங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். முடிச்சுட்டு அதையும் வந்து நான் ரிலாக்ஸாக குடிக்கணும். ஏன்னா 4:30லேருந்து ஓடிக்கிட்டே இருக்கோமா. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடகடன்னு குடித்தோமான்னு இல்லாமல் நல்லா பொறுமையாக குடிச்சிட்டு ஸோ பாத்திரம் கழுவியாச்சு. வாஷிங் மிஷினில் போட்டிருந்த துணியும் எடுத்து காய போட்டாச்சுங்க. இனி ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், கேரக்டரில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் மட்டுமாவது சிங்க் ஆகுங்க, கண்டிப்பாக இருக்கும் எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு வைங்களேன், 2 பேர்த்துக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் யுனிக்காக போகுமா. அப்போது அது வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷனை அதிகம் பண்ணும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா புக் ரீடிங். புக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகங்க. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா புத்தக திருவிழான்ட்டு திருப்பூரில் போட்டிருக்காங்க. அங்கே போனவர் ஒரு 6 புக்கு வாங்கிட்டு வந்தார். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா சர்டிஃபிகேட் வேறு கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லா புக்ஸுமே. அதுதான் இப்போ போய் ரீட் பண்ண போகிறேன். புக் ரீடிங் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு கிரேட் ஃப்ரெண்டுன்னா புக்ஸை தான் நான் சொல்லுவேன். என் ஹஸ்பண்ட் என்னை விட ஒரு ஸ்டெப் மேலே நிறைய கவிதை எழுதுவார். காலேஜில் எழுதின கவிதைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நோட் போட்டு இன்னும் பத்திரமா வச்சுருக்கோம். அதிலிருந்து 2 கவிதை எடுத்துகிட்டு போய் என் பொண்ணு காம்படிஷனில் சேர்ந்து வின் பண்ணி ப்ரைஸும் வாங்கி வச்சுருக்கா. ஸோ அந்தளவு எங்களுக்கு 2 பேர்த்துக்குமே புக் ரீடிங் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பிளேஸில் உட்காந்து அப்படியே புக் ரீட் பண்ணுறப்போ காலையில் 4 மணிலேருந்து செஞ்ச வேலை எல்லாமே அந்த டென்ஷன்லாம் போயிடும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குங்க. நிறைய விஷயங்கள் புக்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். புக் ரீடிங் வந்து குழந்தைகளுக்கு பழக்கிடணும். இப்போல்லாம் எந்த குழந்தைங்க புக் ரீட் பண்ணுதுங்க? சப்ஜெக்ட் புக் எடுத்து வச்சு படிக்க வைக்க சொல்கிறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுது. அதனாலேயே இப்போல்லாம் புக் ரீட் பண்ண சொல்கிறதே இல்லை. ஆனால் செல்லும் கையுமாவே தான் இருக்குது. எல்லா இதுவுமே செல்லில் இருக்குது. இருந்தாலும் புக் ரீடிங் ஹேபிட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பழக்கணும். என் குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய மாட்டாங்க, பட் எங்களுக்காகவாது செய்கிறாங்க. அது ஒரு நாள் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்களும் வந்து கம்பல் பண்ணி செய்ய வச்சிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ், அதுக்கு மேலே படிக்க முடியாது. ஸோ படிச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் செய்யலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். என்னென்னா பால் கொஞ்சம் மீதி ஆகிடுச்சா, மீதினா ஏன்னா இந்த கிளைமேட்டில் தயிர் அதிகமாக சேர்த்துக்கல கொஞ்சம், அதனால் பால் ஒரு 1 லிட்டர் பக்கம் இருக்குது. அதை வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு தான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஸ்வீட்டை பற்றி சொல்லியே ஆகணும். நான் காலேஜ் படிக்கிறப்போ ஹாஸ்டலில் இருப்போம் நாங்கள்லாம். ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் டே ஸ்காலருங்க. அவள் வந்து வர்றப்போ அவங்க அம்மா இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அந்த பாக்ஸை கொடுத்ததையும் ஒரு ஸ்பூன் எடுத்து கொடுத்துட்டு பக்கத்தில் அப்படியே அந்த பாக்ஸ் ரவுண்டு போகும். திரும்பி வரப்போ எம்டி பாக்ஸாக வரும். அடடா இல்லையே அப்படின்ட்டு அந்த ஸ்வீட்டை இப்படின்னு முழுங்கிறதுக்குள்ளேயே டேஸ்ட்டு போயிடுதா, அடுத்த ஒரு வாய் கிடைக்காது. அதனால் அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வான்னு சொல்லுவோம்.
அவளும் செஞ்சு கொண்டு வருவாள். ஆனால் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் மட்டுமே தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. அதனால் ஒரு நாள் சண்டே அவுட்டிங் போயிருந்தோமா, அப்போ அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டோம். செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு அவங்க நீட்டாக செஞ்சு செய்முறை விளக்கமாகவே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சொல்லி கொடுத்தாங்க. அது இன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. என்னென்னா, பால் நல்லா காய வச்சுக்கலாம், அது பாதி பால் ஆகட்டும், அதுக்குள்ளே ஒரு கப் பாதாமை இந்த மாதிரி அரைச்சி நல்லா சலித்து மறுபடியும் அரைச்சி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக வேண்டியதில்லை, பட் திப்பிகள் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை சலிச்சுட்டு இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் பூ இருக்கு இல்லையா, தேங்காவை வந்து எடுத்து மேலே இருக்கிற ப்ரௌன் தோலை எடுத்துட்டு நல்லா துருவிக்கணுங்க. துருவி லோ ஃப்ளேமில் வச்சு கருகாமல் கலர் மாறாமல் அப்படியே வறுத்தெடுத்துக்கணும். அந்த வறுத்தெடுத்த தேங்காய் பூவை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரை கோகோனட் பவுடராக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இப்போது பாலில் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான், நான் சும்மா இருந்துச்சு அதனால் சேர்த்துறேங்க. இதை சேர்த்து தான் செய்யணுங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ இப்போது அந்த கோகனட் பவுடர் வந்து நம்ம கடையில் கூட ட்ரை கோகனட் பவுடராக வாங்கிக்கலாம். இருந்தாலும் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் அப்பப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அந்த மெத்தட் சொன்னேன். ஸோ நான் அப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ட்ரை கோகனட் பவுடரை. இப்போ ஒரு கப் பாதாமை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். 2 கப் அளவு இந்த ட்ரை கோகனட் பவுடரை சேர்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பவுடரையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்து 1.25 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். என்ன ஒரே மைனஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் சுகர் சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது, அது மட்டும்தான். ஸோ அதையும் சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 பேட்சாக சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளோட பாதாம் அல்வா. இதையே வந்து மைசூர் கட் பண்ணுற ட்ரேயில் போடுறேன் அப்படின்னா இந்த அல்வா மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு அல்வாவாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரேயில் பரப்பி போடுறப்போ நம்ம ஹீட் ரெடியூஸ் ஆகும் இல்லையா அந்த அல்வாலேருந்து, அப்போது ஒரே மாதிரி ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி பரப்பி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அப்போது சாஃப்ட்னஸ் ஒரே மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதையே நம்ம பவுலில் கொட்டி வச்சோன்னு வைங்களேன், ஹீட் வந்து நடுவில் கம்மியாக தான் ரெடியூஸ் ஆகிறது, ஒரே மாதிரி இருக்காது. அப்போது அந்த சாஃப்ட்னஸ் ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ன்ட்டு அவங்க சொன்ன டிப் அண்ட் ட்ரிக் தான். ஸோ அந்த ஸ்வீட்டை முடிச்சுட்டு எங்கள் வீட்டு தலை வேறு மைசூர் பாக் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ உன் பிள்ளைங்க செய்கிறத மட்டுமே கேட்குறத மட்டுமே செஞ்சிட்ருக்க, நான் எத்தனை நாளாக மைசூர் பாக் கேட்குறேன் செய்ய மாட்டேங்கிறேன்ட்டு ஒரு குறை வேறு. அது நம்மளை ஏதாவது சொல்லணும்ல, அதுக்காக கேட்டதையும் செஞ்சு கொடுத்துட்டா மட்டும் பாராட்டவா போகிறாங்க? அது ஒன்றும் கிடையாதுங்க. சரி நம்ம தலைக்கும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து 2 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன், 2 கப் அளவு சுகர். இப்போ ஒரு 1/4 கப் அளவு தண்ணியை மட்டும் ஊற்றி ஒரு கம்பி பதம் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பிளேட்டில் நெய்யெல்லாம் தடவி வச்சுக்கலாம். ஒரு கம்பி பதம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும், சீக்கிரம் வந்துடும். இப்போது நம்ம சலிச்சு வச்சுருக்கிற கடலை மாவை எம்டி கடாயில் ட்ரையாக வறுத்து நல்லா சலிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டிகள் எல்லாமே ஈஸியாக இருக்குங்க. இப்போ அதையும் போட்டு நெய் பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரேஷியோவில் நான் எடுக்க மாட்டேன். 2 கப் கடலை மாவு 2 கப் வந்து சுகர் எடுக்கிறோம். ஆனால் நெய் பார்த்திங்கன்னா 3/4 கப் எடுத்து வச்சுக்குவேன். ஆனால் அந்தளவும் ஊற்ற மாட்டேன், நமக்கு நுரைச்சி வந்தால் போதும். சாஃப்ட்னஸ் கரெக்டாக இருக்குங்க, சாஃப்டாக நல்லா இருக்கும், கெட்டியாலாம் போகாது. ஆனால் அந்த ஷைனிங் வராது. நிறைய நெய் ஊற்றுறப்போ மைசூர் பாக் பார்க்க பழப்பழம் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஆனால் 3/4 கப்பு அது கூட தேவை இருக்காது, அதுக்கும் கம்மியாகவே பாருங்கள். இந்த மாதிரி நுரைச்சி வர்ற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருந்துட்டு பிளேட்டில் போட்டுடலாம். இப்போ நெய்யை நிறைய ஊற்றிருந்தேன்னு வைங்களேன், அதாவது ஈக்குவல் குவான்டிட்டிக்கு ஊற்றிருந்தேங்கன்னா பழப்பழன்னு இருந்திருக்கும் ஷைனிங்காக. ஆனால் நான் அந்தளவு ஊற்றலை, 3/4 கப்புக்கும் கம்மியாக தான் ஊற்றினேன். ஸோ அதனால் மேலே மட்டும் ட்ரையாக இருக்கும், ஆனால் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ போய் பீசஸாக கட் பண்ணிடலாங்க. நம்ம உடனே செட் ஆகிடும், ரொம்ப ஆற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, டக்குன்னு ரெடி ஆகிடும். பீசஸாக கட் பண்ணி சூப்பராக நம்மளோட ட்ரை மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து என் ஹஸ்பண்டோட ஃபேவரெட். நிறைய எதையும் விரும்பியெல்லாம் கேட்க மாட்டார். அவரோட ஃபேவரெட் பார்த்திங்கன்னா இந்த மைசூர் பாக்கு. இது பார்த்திங்கன்னா பாதாம் அல்வா. பாருங்கள், ஒட்டாமல் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. நிறைய நெய்யெல்லாம் இதுக்கும் தேவையே கிடையாது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இந்த பாதாம் அல்வா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபிங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு என் பொண்ணு வந்து ஹைதராபாத் போயிருந்துக்கா, அதாவது ஐவி காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க 5 days. அதனால் முடிச்சுட்டு இன்றைக்கி வர்றப்பவே ட்ரெயின் ஏறினதையுமே சொல்லியாச்சு, எனக்கு கொழுக்கட்டை வேணும் அப்படின்ட்டு. அது எங்கள் வீட்டோட ஸ்பெஷலுங்க. ஸோ அதனால்
அரிசி ஊற வச்சுருந்தேன் ஒரு 3 கப்பு. அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய். என்ன ரெசிபியாக போகுதுன்னு பார்க்குறீங்களா? சரி, இன்றைக்கி அப்படி தான் வச்சுக்குவோமே. தேங்காய் வந்து ஒரு அரை மூடி. தேங்காய் விற்கிற விலைக்கு அரை மூடி தேங்காய் போட முடியுமா? என்ன பண்ணுறது, குழந்தைங்க கேட்டுட்டாங்க. சரி, அதை வேறு ஒரு இதில் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அரை மூடி தேங்காய், இது கூட தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா கழுவி, இது எல்லாத்தையும் அந்த அரிசி ஊற வச்சுருக்குறோம் இல்லையா, அது கூட சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்செடுத்த அந்த மாவை வந்து நல்லா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு போட்டு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அது கூட கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற அரிசியும் வந்து உள்ள இந்த இதெல்லாம் போட்டு அரைக்கிறோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்தோன்னா நல்லா திக்காக கெட்டி ஆகிடும். அதை வந்து கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டையை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அரிசி ஊற வச்சு செய்வீங்க, ஆனால் தேங்காய் வந்து நிறைய சேர்த்துற அளவு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கு ரெடி பண்ணலாம், அரைச்சி வச்சிடலாம், அப்புறம் நைட் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குழந்தைங்க கொஞ்சம் பெருசானதையும் ரொம்ப ரேர் ஆயிரும் விரும்பி கேட்குற விஷயங்கள் எல்லாமே. ஆனால் எப்போவாவது ஏதாவது வேணும், இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இந்த ஹாஸ்டல்லேருந்து எப்போவாவது வீட்டுக்கு வர்ற குழந்தைங்க கேட்டுட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தான். என் பையன் கூட கேட்பான், என் மம்மி எப்போ பாரு அக்கா மட்டும் ஏதாவது கேட்டுட்டா உடனே செஞ்சு கொடுத்துட்றீங்க அப்படின்ட்டு. ஆமாம்ப்பா, அவள் ஹாஸ்டலுக்கு வர்றதுனால அவள் கேட்டதை செஞ்சு கொடுத்துர்லாம். நீ ஹாஸ்டல் போனேன்னா தான் உனக்கு அந்த இது தெரியும், அப்போ நீ கேட்குறதையும் நான் வந்து செஞ்சு வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான். எங்கள் வீட்லேயும் அப்படி தாங்க. நாங்கள் ஹாஸ்டலில் தான் இருந்தோம். எங்கள் அம்மா வந்து நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் கேட்கக்கூட வேண்டியதில்லை, எது பிடிக்கும்னு பார்த்து கரெக்டாக செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு தடவை உப்புமா செய்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அரிசி உப்புமா நானும் எங்கள் அண்ணனும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். சுட சுட செஞ்சு போட்டாங்க, காலி ஆயிடுச்சு. மறுபடியும் செகண்ட் டைமும் போய் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் செஞ்சு கொடுப்பாங்க. இது முதல்ல நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அம்மாக்களுக்கு குழந்தைகளோட விருப்பங்கிறது ஒரு அலாதிய ஒரு பிரியத்தை கொடுக்கும். கொஞ்சம் கூட சலுப்பே பார்க்காம செஞ்சு கொடுப்பாங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆக்சுவலாக இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்வீட் செஞ்சு கொழுக்கட்டைக்கும் அரைச்சி வச்சு ஸோ கொஞ்சம் பிஸியாகவே தான் போச்சு. ஆடி அமாவாசை நல்லா படுப்பு போட்டு சாமி கும்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது கொஞ்சம் மிஸ் ஆனதுனால ஒரு மூட் அவுட்டாக தாங்க இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு மூட் அவுட்டான டைமில் தான் நான் வந்து என்னை ரொம்ப பிஸி ஆக்கிக்குவேன். இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டான விஷயத்தை வந்து நான் செஞ்சேன் அப்படின்னா அந்த யோசனை வராது, ஐயோ நம்ம இப்படி நினச்சி அது மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற நினப்பு வராது. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்னை பிஸியாக வச்சுக்குவேன். ஈவினிங் ஆகிடுச்சு, நம்ம போய் விளக்கேற்றி சாமி கும்பிடணும், அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான். இந்த பொடி பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்ல ஷார்ட்ஸில் வீடியோவில் கூட போட்டிருக்கேன், வீட்டிலேயே அரைச்ச பொடி தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, வாசனையும் சரி, அதே மாதிரி ஃபேஸுக்கு போட்டதையும் அந்த டிஃப்ரென்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபேஸில் கொடுக்குது. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஷார்ட்ஸில் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. நான் செஞ்ச ஸ்வீட்டை தான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக சாமிக்கு வச்சுருந்தேன். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா எப்பவும் போல தான் நான் கேட்குறது என்னென்னா, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் எப்போவுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி வேணும், என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.